அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, இன்னைக்கு ஒரு தலித்து சமூகத்தை சார்ந்த நம்ம தம்பி தலை துண்டிக்கப்பட்டு ஆணுறுப்பை சிதைத்து இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கார் என்றால், அதுவும் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக வாழ்ந்த சமூகம் இன்னைக்கு ஆண்ட பரம்பரை பேசிக் கொண்டிருந்தனால், இன்னைக்கு இந்த அழகேந்திரன் தம்பி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன? தோழர்கள், ஒவ்வொரு தோழர்களும் நினைவாட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆதிக்க மனப்பாவம், ஆண்ட சாதி பெருமை, இது எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முதற் காரணம் என்ன? இன்னைக்கு தலித் அமைப்புகளுக்கு நான் தான் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்த டாக்டர் கிருஷ்ணசாமியோ இல்லை ஜான் பாண்டி அவர்களோ இன்னைக்கு எதை சொல்லிட்டு இருக்கிறாங்க? தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பட்டியலிருந்து வெளியேறணும்னு சொல்றாங்க. இதுதான் முதல் காரணம். ஏன்? இன்னைக்கு நெல்லையில் ஒவ்வொரு சாதி படுகொலையும் நடந்துட்டு இருக்கு. அந்த சாதி படுகொலைக்கு எதிராக இவர்கள் சொல்ற காரணம் என்ன? ஏதோ ஒரு போதையிலான ஒரு சிறு கும்பல் நடக்கிற சண்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? ஆதிக்க வெறியினால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை சொல்ல அவர்களுக்கு துணிவு இருக்குதா? அந்த துணிவு எங்கும் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்வதோ ஆண்ட பெருமை. இந்த ஆண்ட பெருமையை வச்சு என்ன செய்யறது? இன்னைக்கு இன்னொரு விஷயமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த தூத்துக்குடி பகுதியில் குளத்தூரில் 2019 2 காதல் ஜோடிகள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். என்ன? அந்த பெண் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றாங்க, பையன் பரியார்ச சமூகத்தை சேர்ந்தவன். இதனால் தான் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இவர்களும் சுயசாதி பெருமையை பேசிய அவங்க அப்பாவே, சொந்த அப்பாவே வெட்டி கொள்றாங்க. இதுதான் கொடுமை. அது மட்டும் இல்ல, இங்கே நாம் தூத்துக்குடி பகுதியிலே தேவர் சமூகத்தை சேர்ந்த மாரிச்செல்வம், கார்த்திகா, இவர்களும் பெண்ணோட அப்பா வெட்டி கொல்லப்படுகிறார். எதனால்? அந்த ஆண், அந்த பையன் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன், கட்டட தொழிலாளி அப்படிங்கிறதால் வெட்டி கொல்லப்படுகிறார். அப்போ இந்த ஆதிக்க வெறி கொண்ட கும்பல்கள் ஏன் இவர்களுக்காக குரல் கொடுக்க மாட்டேங்கிறார்கள்? கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் பேசுவதோ ஆண்ட பெருமை. 2017 எசக்கி முத்து தீ குளிச்சு இறந்தாரு 2 குழந்தைகளை வச்சு. அவரும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. அதே தேவர் சமுதாயத்தை வச்சுதான் அந்த எசக்கி முத்து படுகொலை செய்யப்பட்டார். அப்ப அங்கே எங்கே போனீர்கள்? இவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே இருக்கிற ஜான் பாண்டியோ, கிருஷ்ணசாமியோ, இங்கே இருக்கிற தேவர் சமுதாயத்தை சொல்ற இன்னைக்கு ஆண்ட பெருமையை பேசும் நபர்கள் யாரும் உழைக்கும் வர்க்கங்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள். இங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் தான். குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு தோழர் பேரவளின் தோழர் இன்னைக்கு பேச வந்திருக்கிறார். அங்கே மதுரையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஜான் பாண்டி அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த சாதி வரியை ஊற்றுறதுனால் பிரச்சனை ஏற்படுகிறது. அன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கே தண்டிக்கப்பட்டாலும் 2 பேர் வரும்போது இன்னைக்கு ஏன் வரலை? அப்போ பிஜேபி கூட்டம் சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறதான். அதற்கு இன்னைக்கு ஒருத்தர் பதிவு போடுகிறார், மீடியாவில் பேசுகிறார். ஒரு குள்ளமான நபர், எனக்கு பேர் தெரியல அப்படிங்கிறான். ஆனால் தோழர் சொன்ன கருத்து என்ன? அதற்கு பதில் சொல்லவில்லை. அதே நான் கேள்வியை திருப்பி கேட்கிறேன் அவரிடம். இன்னைக்கு நெல்லையில் படுகொலை நடக்குது, ஸ்ரீவைகுண்டத்தில் படுகொலை நடக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், நீ சொல்லுகிற அண்ணன் 2 ஆண்களும் இன்னைக்கு என்ன சொல்கிறார்கள்? உழைக்க வர்க்கங்களுக்கு குரல் கொடுக்கிறார்களா? கிடையவே கிடையாது. அவர்கள் பேசுவது எல்லாம் ஆண்ட பெருமை. இவர்கள் உழைக்கவர்களுக்கு எதிரி. உழைக்கும் மக்களை, இளைஞர்களை நாம் யார் கையில் எடுக்க வேண்டும்? இன்னைக்கு சுந்தரலிங்கம், வீரன் சுந்தரலிங்கா இருக்கலாம், குயிலியா இருக்கலாம், கட்டபொம்மனா இருக்கலாம், மருசோகரா இருக்கலாம். அவர்கள் செய்தது இன்னைக்கு ஆண்டவன் சொன்னார்களே ஆண்ட பெருமை. இன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக ஒன்று கூடி போரிட்டார்கள், தன் உயிரை விட்டார்கள். இன்னைக்கு சொல்லுகிற தலைவர்கள் வீரன் சுந்தரலிங்கா இருக்கலாம், இல்லை இம்மானுவேல் சேரலா இருக்கலாம். அவர்கள் என்ன சொன்னார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் நான் இருப்பேன் என்றார். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அப்போ இளைஞர்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இன்னைக்கு ஒவ்வொரும் இன்னைக்கு பூங்காவிலையும் நூலகத்திலும் படிச்சுட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த
துறைகளையும் அரசு துறைகளையும் அம்பானி அதானி கையில் கொடுத்துட்டு இருக்கிறார்கள். இதை மனைவற்றுவதற்காக தான் இந்த RSS பிஜேபி கும்பல் இந்த சாதி ஆதிக்க சாதி கும்பலோடு இணை சேர்ந்திருக்கிறது. இவர்களை புறக்கணிக்க வேண்டும். அந்த புறக்கணிக்க மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கங்கள் விடுதலை என்றால் இந்த மார்க்சிய அம்பேத்கரிய பெரியார் கொள்கை சித்தாந்தத்தை நாம் கையில் எடுக்க வேண்டியிருக்கு. அதை நாம் முன்னெடுப்போம் சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.